அன்புள்ளவர்களே, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். சிலருக்கு எவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் பிறருக்கு கொடுக்க மனம் வராது. இது நானே உழைத்து சேர்த்தது, ஏன் வீணாய் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும், நாம் அதை அனுபவிப்போம் என்று நினைப்பார்கள். சிலர் தன்னிடம் கொஞ்சம்தான் இருக்கிறது என்றால் அதை சிலருக்கு பகிர்ந்து கொடுப்பார்கள். மனிதர்கள் எல்லோரும் ஒரே மாதிரியாக பிறந்தாலும் மனங்களில் வேற்றுமை உண்டுதானே. வேதத்திலே ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான், காயின் நிலத்தை பயிரிடனானான். சில நாள் சென்ற பின் காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவர்களிலும் சிலவற்றையும் கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார், காயினையும் அவன் காணிக்கைகளையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்போது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்போது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் மாறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றியிருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். அதனால் காயின் ஆபேலை கொலை செய்தான். கர்த்தர் காயினை நோக்கி, ஆபேல் எங்கே என்றபோது, நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. நீ சபிக்கப்பட்டிருப்பாய், நீ நிலையற்ற அலைகிறவனாய் இருப்பாய் என்றார். காயின் கர்த்தரை நோக்கி, இதை என்னால் சகிக்க முடியாது, என்னை கண்டுபிடிக்கிறவன் என்னை கொன்று போடுவானே என்றபோது கர்த்தர் அவருக்கு இரக்கம் செய்து தப்பிக்க வழி செய்தார் என்று பார்க்கிறோம். இரக்கமுள்ள தேவனாயிற்று. ஆம் சகோதர சகோதரிகளே, நாம் செய்யும் தவறுகள் யாருக்கும் தெரியாது என்று நினைக்கிறோமா? அது கர்த்தரின் சன்னதியில் போய் எட்டும் என்பதை நாம் நினைவில் கொள்வோமா? வாழ்த்துக்கள். ஆமென்.